பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம கண்டுபிடிச்சிருவோம்னு சொல்லிட்டு ஒரு 12:30 மணிக்கு தெலுங்கானா ஐபிஎஸ் சுமதி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, தன்னுடைய யூனிஃபார்மை கழட்டி போட்டு சாதாரண பெண் ஆடை அணிகிற மாதிரி ஆடை அணிஞ்சு 12:30 மணிக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்க. அந்த பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் பொழுது ஆட்டோ டிரைவரில் இருந்து பெரிய பெரிய விஐபி வரைக்கும், ரிக்ஷா ஓட்டுறவன், தெருவில் நடக்கிறவன், இளைஞர்கள் எல்லோருமே அந்த பெண்ணை பார்த்து வக்கிரமாக தான் வந்து சிக்னல் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்த பயங்கரமாக கோவப்பட்ட அந்த ஐபிஎஸ் அதிகாரி காலையில் எவன் நம்மள்ட்ட வந்து பார்த்தானோ, எவன் பேசினானோ எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து அவருக்கு அழகான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அறிவுரை. அதாவது இனிமே வந்து இந்த மாதிரி பெண்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெண்களை நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையே தலகுப்புறம் மாறுன்னு சொல்லிட்டு அந்த ஐபிஎஸ் போலீஸ் கமிஷனர் சுமதி அவங்க வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. உண்மையிலேயே ஒவ்வொரு சிங்க பெண்களும் இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு